ஒரு அழகான கிராமத்தில் அனாமிகா என்ற புத்திசாலி பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் சமையலில் மிகவும் திறமையானவள். குறிப்பாக அவள் செய்யும் சூடான பக்கோடா கிராமத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு சுவையாக இருக்கும். ஒரு நாள் அனாமிகா வீட்டில் பெரிய கடாயில் வெங்காயம், மிளகாய், கடலை மாவு சேர்த்து பக்கோடா பொரிக்க ஆரம்பித்தாள். அதன் வாசனை தெருவெல்லாம் பரவியது. அதை பார்த்த முருகன் மற்றும் ராமு என்ற 2 நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள். டா முருகா, இந்த வாசனை என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கே என்று ராமு கேட்டான். முருகன் சிரித்து, அது அனாமிகா பக்கோடாடா, ஒரு தரம் சாப்பிட்டா மறக்கவே முடியாது என்றான். அந்த நாளே அனாமிகா ஒரு சிறிய பக்கோடா கடை ஆரம்பித்தாள். முதல் நாள் சில பேர் மட்டும் வந்தார்கள். ஆனால் சாப்பிட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது சாதாரண பக்கோடா இல்ல, அனாமிகா ஸ்பெஷல் பக்கோடா என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சில நாட்களில் அந்த கிராமம் முழுக்க அனாமிகா பக்கோடா கடை மிகவும் பிரபலமானது. ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் அந்த பக்கோடாவை சுவைத்தார். அவர் ஆச்சரியமாக, இந்த சுவை நகரத்திலே இருந்தா பெரிய ஹோட்டல்களையும் மிஞ்சிடும் என்றார். அதன் பிறகு அனாமிகாவின் வாழ்க்கை மாறிவிட்டது. சிறிய கிராமத்தில் தொடங்கிய அவளது பக்கோடா கடை பெரிய நகரத்தில் பிரபலமான உணவகமாக வளர்ந்தது. ஆனால் அனாமிகா தனது கிராமத்தையும் முதல் கடையையும் ஒருபோதும் மறக்கவில்லை. இன்றும் அந்த கிராமத்தில் மக்கள் சொல்வார்கள், பக்கோடா சாப்பிடணும்னா அனாமிகா கடைக்குத்தான் போகணும்.